எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு விலாகோட நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் விலாக் அப்லோட் பண்ணி. மற்ற ரிவ்யூ வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் விலாக்ஸ் அப்லோட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா முதல் மழை பெஞ்ச அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. அன்றைக்கி ஒரு டியூஸ்டே. நான் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ சூடாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருக்க நேரம் சலன்னு ஒரு சத்தம், மழை பெய்கிற மாதிரி. மழையாக பெய்யுது, ஆனால் வெளிச்சம் நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை, அட் த சேம் டைம் வெயிலும் அடிச்சிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானும் எங்கள் டோராவும் அப்படியே வெளியே உட்காந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மழை ஒரேடியாக பெஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது, பெய்யலைனாலும் அதை விட கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது இல்லையா? இது ரொம்ப நாள் கழித்து பெஞ்ச மழை அப்படிங்கிறதுனால அப்படியே வெளியே உட்காந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி வெளியே போயிட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். காய்கறி ரேட்டும் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் பொதுவாக மார்க்கெட்டில் சில நேரங்களில் போய் வாங்குறது உண்டு. வீடியோஸ்லேயே காமிச்சிருப்பேன். அதனால் டியூஸ்டே இங்கே மார்க்கெட் உண்டு. அதனால் மார்க்கெட்டில் தான் போய் இந்த காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்பவே கம்மி தான். இவ்வளோ சேர்த்து எனக்கு 130 ரூபாயோ 140 ரூபாயோ தான் ஆயிருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிப் தான். வெண்டைக்காவோட இந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வெண்டைக்காய் நம்ம பறித்து வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோனாலும் அது முத்திக்கிட்டே இருக்கும், முத்தி போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நாளைக்கு வரும். ஸோ அந்த காய்கறிகள்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் காலேஜ் படித்த அந்த காலகட்டத்தில் ஆட்டோகிராஃப் வாங்கிறது அப்படிங்கிறது பழக்கத்தில் இருந்துச்சு. ஃபைனல் இயர் நம்ம படிக்கிறப்ப நம்ம கூட படித்தவங்க, நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நமக்கு எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் ஆட்டோகிராஃப் வாங்குறது ஸ்கூல் படிக்க நேரம் கூட வாங்கியிருக்கேன். +2ல் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த டைமில் அது வழக்கத்தில் இருந்துச்சு. இப்போ ஆட்டோகிராஃப் வாங்குறாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அட் ப்ரெசண்ட் என்ன சிச்சுவேஷன் தெரில. காலேஜ் படிக்கிற இங்கே யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் நாங்கள் படித்த அந்த காலகட்டத்தில் ஒரு 6th செமஸ்டர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோகிராஃப் வாங்க ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு நல்ல ஒரு மெமரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன தான் இப்போ ஃபோனில் பேசிக்கிறோம், எடுத்துக்கிறோம், என்ன தான் இருந்தாலும் அந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயங்களை எழுதுவாங்க. ஜஸ்ட்டு சைன் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு வேர்டை எழுதி சைன் பண்ணுறது மட்டும் கிடையாது. நம்ம காலேஜ் டேஸில் மறக்க முடியாத நினைவுகள், ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுக்குமான மறக்க முடியாத நினைவுகள் அந்த காலேஜ் டேஸில் இருந்திருக்கும். அதே மாதிரி ஸ்கூலிங்லேயும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் எழுதுவாங்க. எழுதி கடைசியில் சைன் பண்ணுறப்ப அதில் ஒரு வேர்ட்ஸ் கூட மோஸ்ட்லி நிறைய பேர் எழுதுறது, நம்ம வாழ்க்கை பயணத்தில், வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ரயிலில் ஒன்றா பயணம் செஞ்சிட்டு இருந்தோம், நான் இறங்க வேண்டிய நேரம் இடம் வந்துருச்சு, நான் இறங்குறேன், இந்த டைலாக்ஸ்லாம் இதெல்லாம் எழுதுவாங்க. அதை நினச்சி பார்க்க நேரம் இப்போ ரொம்ப மலரும் நினைவுகளாக இருக்குது. உங்ககிட்ட இந்த மாதிரி ஆட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ பேசுகிறேன்னா என்னோடய ஆட்டோகிராஃப் நோட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். மேரேஜ் ஆகி இங்கே வர நேரம் கொண்டு வரல. அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னே தெரில, மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஆட்டோகிராஃப் தான் இருக்கணும்னு இல்லை இல்லையா? நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கலாம். அது அந்த ஆட்டோகிராஃப் வழியாக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பப்போ ஞாபகம் வரும். பட் இருந்திருக்கலாம், மிஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னும் தோணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட நினைவுகளை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க குருமா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டாணி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சிக்கன் இருந்துச்சா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக கறி மசால் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் பெப்பர் தூள், இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து அதை தனியாக வேக விட்டுருங்க. அது கூட ஒரு மிக்சியில் ஒரு 1/4 மூடி தேங்காய்,
அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், அப்புறம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் பொரிக்கடலை, அதாவது பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த காய்கறியெல்லாம் வெந்ததும் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு மல்லித்தழை சேர்த்து இறக்கிற வேண்டியதான். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அன்றைக்கி இதுதான் நைட்டு டின்னர் நான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தியும் இந்த குருமாவும் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். வதக்கி எடுத்து எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் கட் பண்ணி நீட்டாக இது பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நான் வந்து ஒரு 2-3 பீஸ் சிக்கன் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, சிக்கன் இல்லாமலும் செய்யலாம். ஆஜியோலேருந்து ஒரு ஃபுட்வேர் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் ஆஜியோலேருந்தே குர்த்தீஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் ரிவ்யூ போடுறீங்க அப்படின்னு. நான் வந்து ரிவ்யூக்காக இது பண்ணல. என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்குகிற குர்த்தீஸாக இருக்கலாம், இல்லை ஃபுட்வேராக இருக்கலாம், அதை ஜஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணுறேன் வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா, அதுக்காக. சப்போஸ் சிலர் வந்து லிங்க் கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறது, லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எனக்கு பர்சனலாக இப்போ நான் என்ன வாங்குறேனோ அதை தான் காட்ட முடியும் இல்லையா. நான் ரிவ்யூ பர்பஸ்க்காக நான் ட்ரெஸ்ஸையோ இல்லை ஃபுட்வேரையோ நான் வாங்கி வீடியோ போடல, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபுட்வேரும் நான் வந்து ஆஜியோவில் தான் பிக் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து 1000 கிட்ட 999 வரும். பட் நான் அந்த ரேட்டுக்கெல்லாம் வாங்கலை, ஆஃபரில் இருந்துச்சு, அப்போ தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா சிலர் கேட்பீங்க, நீங்கள் ப்ராடக்ட்டை காட்டுறீங்க, லிங்க் இருந்தால் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா. நான் போட்டிருக்க ஏதாவது ட்ரெஸ்ஸு கேட்பீங்க. லிங்க் இருந்துச்சுன்னா நான் அந்த வீடியோவில் கீழே நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இந்த ரேட்டுக்கு வாங்கலை, 1000 ருபீஸ்க்கெலாம் நான் வாங்கலை, ஆஃபரில் தான் நான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸும் எனக்கு மறந்துருச்சு. இப்போ ஸ்டாக் இருக்கான்னு தெரியல. நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃப்ளாட்ஸ் தான், அந்த ஃப்ரண்டில் அந்த மாடல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த அரோமா டிஃப்யூசர் வந்து ஷாப்ஸியில் நான் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் யாராவது பார்க்கல, உங்களுக்கு ஷாப்பிங் ஹால் பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னா ஹோம் டெக்கார்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப ரேட் கம்மி. அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டைம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஃபேஸ் பேக் பார்த்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து முகத்தில் நம்ம சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை மறையிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கடலை மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கஞ்சி தண்ணி, சரியா. கஞ்சி தண்ணி உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து குறுகி அப்படி கட்டியாயிட்டே போகும். ஸோ அதுக்காக தான் இது நம்ம சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் கஞ்சி தண்ணியில் வந்து ஸ்கின்னுக்கான நிறைய இன்க்ரீடியன்ஸ், தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது. அதை நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எவ்வளோ தேவைப்படுதோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேசவே கூடாது, அப்படியே இருக்கணும். ஏன்னா நம்ம பேசணும் அப்படின்னா இழுக்கும், அது ஃபேஸ்க்கு நல்லா இருக்காது. நீங்கள் போட்டு கொஞ்ச நேரத்தில் அது இழுக்கும். ஸோ அதனால் பேசாமல் அமைதியாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும், ஸ்கின்னை டைட்டன் பண்ணியும் கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.